ஓகே, வெல்கம் கைஸ். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிசிக்ஸில் ஜேஇ அட்வான்ஸ் 2016 கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின், இது ரொம்ப பெரிய சொல்யூஷன் இருக்கும் இந்த இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நான் இது முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளிஃபையாக போட பார்க்குறேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சால் தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஜேஇ 2016 கேட்ட கொஸ்டின். ஜேஇ 2016 அட்வான்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்யூஷன் ஜேஇயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆர் டி ஆர் டி ஆப்ஷன், இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கான ரொட்டேஷனல் கான்செப்டுடைய ஐடியா நமக்கு தெரியணும். ஸோ இந்த கொஸ்டின் என்னென்ன கான்செப்ட் தெரியுன்றதை நான் சிம்பிளிஃபையாக இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய வெலாசிட்டி அது எல்லாமே நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்சிஸில் இருக்கிற ரொட்டேஷன் வந்து இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸில் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கிற இதோடைய வெலாசிட்டி இருக்குல்ல, அந்த வெலாசிட்டி எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஸோ அட் எவ்ரி பாயிண்ட் the velocity in the instantaneous axis of rotation will be zero. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வெலாசிட்டி ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இதுதான் மெயின் கான்செப்ட். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்ன, அந்த இந்த ஆக்சிஸ் அதோடைய வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும். எல்லா பாயிண்ட்ல இருக்க வெலாசிட்டி ஜீரோவாக இருந்தால் அதை நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ செகண்ட் வந்து நம்ம வேறு என்ன பார்ப்போம்னா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், v is equal to r omega, r omega cross r. So v vector velocity is equal to omega into r, omega net into r vector நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போது ஏதோ ஒரு ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அதில் இப்போ எனி பாயிண்ட் பி இருக்குன்னா இதுக்கு வந்து ஒரு ஒமேகா இருக்கும். ஸோ அந்த ஒமேகா இன்ட்டு தீட்டா போட்டோன்னா, நம்ம ஒமேகா இன்ட்டு திஸ் பொசிஷன் வெக்டர் ஆர் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு v is equal to r omega நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்தேன்னா இதோட வெலாசிட்டி என்ன இருக்கும், ஜீரோ ஆகிடும். ஸோ அது ஜீரோ ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன அர்த்தம்னா இதுவும் பேரலாக இருக்குது, ஆர்எல்ஸ் ஒமேகா வெக்டர் அண்ட் ஆர் வெக்டர் இஸ் பேரலல். அதே போல் இது மூணுமே பேரலாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கிராஸ் ப்ராடக்ட் போனோன்னா பர்பெண்டிகுலர் இருந்தால் தான் எனக்கு ஒரு வேல்யூ வரும், அதே பேரலாக இருந்தால் எனக்கு ஜீரோ வரும். ஸோ அதே போல் இது பேரலாக இருந்ததுன்னா இது ரெண்டுமே, இது ஜீரோ வந்துச்சுன்னா இது மூணுமே பேரலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சிம்பிளிஃபையாக நான் என்ன சொல்லுன்னா, இஸ் வெலாசிட்டி வெக்டார் இஸ் ஆல்வேஸ் parallel to ஒமேகா நெட். ஸோ இது எப்போவுமே பேரலாக இருந்தால் தான் இப்போ எனக்கு ஜீரோவாக இருக்கும், இல்லைனா எனக்கு ஜீரோவாக இருக்காது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் ஆல்வேஸ் parallel to ஒமேகா நெட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு என்ன நம்ம இந்த கொஸ்டின் பார்க்கணும், மொமெண்டம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் எல் நாட் நான் சொல்கிறேன், ஓல் சிஸ்டம் பொறுத்து 0.2 எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட் நம்ம மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் ப்ளஸ் மொமெண்டம் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நம்மளுக்கு ஐ ஒமேகா, ஸோ ஐஎக்ஸ் ஒமேகா எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஐஒய் ஒமேகா ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஐசெட் ஒமேகா ஜெட் கே கேப் இப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் ஃபார் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மொமெண்டம் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, எம் இன்ட்டு ஆர் இன்ட்டு எம் வெக்டார் ஆர் வெக்டர் காஸ் விசிஎம் வெக்டார், இதுதான் மொமெண்டம் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், ஆங்கிள் மொமெண்டம் வித் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அபவுட் 0.2, சிஸ்டம் அபவுட் 0.2 எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோம், கைனடிக் இதே போல தான். ஸோ கைனடிக் ஆஃப் தி எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு ஓ வந்து சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னா ஆஃப் இன்ட்டு ஐஎக்ஸ் ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஐஒய் ஒமேகா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஐசெட் இன்ட்டு ஒமேகா ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு விசிஎன் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இது வந்து kinetic energy with respect to center of mass. இது வந்து kinetic energy of the system about O. இது வந்து system with respect to center of mass. Okay. ஸோ இந்த 5 கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபார்
solving this question. So these are the 5 concepts should be remembered. So இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா டூ தின் சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் மாஸ் m அண்டு 4m. ஸோ 2 டிஸ்க் இருக்குது. ஒரு டிஸ்கோடைய மாஸ் வந்து m, இன்னொரு டிஸ்கோடைய மாஸ் வந்து 4m, ஹேவிங் ரேடியை a and 2a. இந்த ஸ்மால் டிஸ்கோடைய ரேடியஸ் வந்து a, அதே போல் இந்த லார்ஜ் டிஸ்கோடைய ரேடியஸ் வந்து 2a ரெஸ்பெக்டிவ்லி ஆர் ரிஜிட்லி ஃபிக்ஸ்டு பை அ மாஸ்லெஸ் ரிஜிட் ராட். ஸோ மாஸ்லெஸ் ரிஜிட் ராடில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆஃப் லென்த் வந்து L=√24a. ஸோ ஒரு லென்த்தோட வேல்யூ வந்து √24a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரூ தேர் சென்டர்ஸ் திஸ் அசம்பிளி இஸ் லேட் ஆன் அ ஃபர்ம் அண்ட் ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த அசம்பிளி அப்படியே வைக்கிறாங்க. ஸோ அண்ட் செட் ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங். ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங்னா இது ரோல் ஆகுது, வித்தவுட் ஸ்லிப்பிங்னா ஸ்லிப் ஆகுது. அது ரோல் ஆகிட்டே இருக்கும், ஒன்லி ரோலிங் மோஷன் நடக்கும். ஓகே, டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் ரோலிங் நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த சர்ஃபேஸ். ஸோ இது ஆங்குலர் ஸ்பீட் அபவுட் த ஆக்சிஸ் இஸ் ஒமேகா. ஸோ இதோட ஆங்குலர் ஸ்பீட் வந்து ஒமேகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி என்டையர் அசம்பிளி அபவுட் 0.2 இஸ் L. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் தி என்டையர் அசம்பிளி அபவுட் தி 0.2. இந்த 0.2ல் இருக்கிறத ஆங்குலர் மொமெண்டம் வந்து Lன்னு நம்ம சொல்கிறோம், L வெக்டார். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்குன்றது கேட்குறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஒமேகா இந்த 4th ஆப்ஷனுக்கான சொல்யூஷன் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட டயக்ராம் வந்து செப்பரேட்டாக வரைஞ்சிக்கிறேன். இந்த O, இது வந்து ஸ்மால் டிஸ்க்கு, இது வந்து லார்ஜ் டிஸ்க்கு. ஓகே, இதோட சென்டர் இங்கே இருக்குது, இதோட சென்டர் இங்கே இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஒமேகா ஜெட், ஏன்னா ஜெட் ஆக்சிஸில் இது எப்படி கொஸ்டின் நம்ம முதல்ல புரிஞ்சிடும் எப்படி இது ரொட்டேட் ஆகுதுன்றது. ஸோ அதை நான் சிம்பிளாக இந்த டெமோவில் நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இதோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இது இப்படி இருக்குது, இதோட டிஸ்டன்ஸ் L, இதோட டிஸ்டன்ஸ் வந்து L. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இதோட ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது, அதே போல் இது இப்படி சுற்றி வருது. ஸோ இப்படி சுற்றி வருது, அதே போல் இதோட ஓன் ஆக்சிஸ்லையும் இது ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுதான் எங்கள் கான்செப்ட். ஸோ அப்போது இது ஒமேகா ஜெட்டுனாலையும் சுற்றுது, ப்ளஸ்ஸு இதோடைய ஓன் ஆக்சிஸ் ஒமேகாலையும் சுற்றுது. ஓகே, இது ரெண்டு தான் நம்மளுக்கு ரொட்டேஷன் பண்ணக்கூடிய அந்த ஆக்சிஸஸ். ஓகே, இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த இடத்துல நான் 2 பொசிஷன் வெக்டர் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து அலாங் திஸ் ரொட்டேஷன் ஆங்குலர் வெலாசிட்டி தட் இஸ் R1 கேப் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதே போல் பர்பண்டிகுலராக ஒரு R2 கேப் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு தீட்டா நான் எடுத்துக்கிறேன்னா இது எனக்கு வந்து தீட்டாவாக தான் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னது L நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இதோட ரேடியஸ் வந்து A. ஸோ இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்குது. பர்பண்டிகுலர் இருந்தால் அது ஹைப்போடென்யூஸ் என்ன பிதாகரஸ் தியரம் படி போட்டோம்னா L² + A². ஸோ L வந்து √24a. ஸோ √24a நம்ம ஸ்கொயர் பண்ணால் 24a² வரும். 24a² + A² 25a² வரும். அதை நம்ம ரூட் எடுத்தோம்னா 5a வரும். ஸோ பிதாகரஸ் தியரம் படி நான் டேரெக்டாக அதில் அப்ளை பண்ணிடுறேன், என்னது 5a. ஓகே, அது வந்து நீங்கள் பிதாகரஸ் தியரம் போட ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதை நான் தனியாக போடணும், நான் தனியாக கூட போடுறேன். இதில் வந்து L = இது ஹைப்போடென்யூஸ்னால் √24a √² + a². ஸோ 24 + a 25a² ரூட் எடுத்தால் நம்மளுக்கு 5a வரும். ஓகே, இதுதான் பிதாகரஸ், இதை அப்படி பண்ணிடுவோம். ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம ஒமேகா நெட்டு நம்ம கண்டுபிடிக்கும். ஒமேகா நெட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சதால நம்மளுக்கு ஒமேகா அபவுட் ஜெட் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு பியூர் ரோலிங் நடக்குது. ஸோ பியூர் ரோலிங் நடந்ததுன்னா அந்த பாட்டம் பாயிண்டில் எனக்கு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும் வெலாசிட்டி. ஸோ அதுதானே நம்மளுக்கு பியூர் ரோலிங் கான்செப்டில் படிப்போம். ஸோ இங்கே வந்து எனக்கு நெட்டு வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு நெட்டு வெலாசிட்டி 0வாக இருக்கோ அந்த ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நம்ம சொல்லுவோம். அதை முன்னாடி சொல்லல. ஸோ இந்த ஆக்சிஸ் எல்லாமே எனக்கு பியூர் ரோலிங் நடந்தால் இங்கே எனக்கு 0வாக இருக்கும், இங்கே எனக்கு வெலாசிட்டி 0வாக இருக்கும், இங்கே எனக்கு வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஸோ இது ஒட்டுமொத்த ஆக்சிஸில் எனக்கு வெலாசிட்டி 0வாக இருந்ததுன்னா இந்த ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்லணும், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஒமேகா நெட் நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஒமேகா நெட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு இந்த ஆக்சிஸில் இருக்கிறது R1 கேப். ஸோ ஒமேகா இன்ட்டு R1 கேப் ப்ளஸ் ஒமேகா ஜெட் இன்ட்டு கே கேப். இது வந்து என்னது வெர்டிகலாக இருக்கிறதால கே கேப். ஓகே, ஸோ நம்ம ஒமேகா நெட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ எனக்கு இந்த ஆக்சிஸில் எனக்கு வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும்ன்றது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ இது நம்ம எப்படி நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுன்னா ஒமேகா
இன்ட்டு R1 கேப், இது வந்து ஒமேகா R1 cos theta, இது வந்து ஒமேகா R1 sin thetaன்றது வரும். ஏன்னா இது வந்து ஒமேகா R1னா இது cos theta வரும், இது sin theta வரும். ஸோ இது sin theta வந்துச்சுன்னா இதுவும் வந்து எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்ல. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த ஒமேகா Z வந்து இஸ் ஈக்குவல் டு ஒமேகா sin thetaவாக இருக்கும். ஓகே, இதை நான் சொல்ல வரேன். ஸோ இது ஒமேகா காஸ் தீட்டா ஒமேகா சைன் தீட்டா வந்ததுன்னா இந்த ஒமேகா காஸ் தீட்டாவும் ஒமேகா சைன் தீட்டாவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒமேகா சைன் தீட்டாவும் மேக்னிடியூட் வைஸ் சொல்கிறேன், டேரக்ஷனாக கேன்சல் பண்ணிவிட்டேன். மேக்னிடியூட் வைஸாக எனக்கு ஒமேகா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஜெட்ன்றது எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஒமேகா ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டூ சைன் தீட்டா என்ன? ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம முக்கியமான ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் நான் தனியாக கூட எழுதிக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் சைன் தீட்டான்னு நீங்கள் சொல்லணும். ஸோ இப்போ இது தீட்டானா இது வந்து ஹைப்போட்டெனியூஸ். இது வந்து இந்த பக்கம் போட்டால் நீங்கள் கன்ஃபியூசிங்காக இருக்கும்னா நான் சரி இப்படியே இது வந்து ஹைப்போட்டெனியூஸ் கன்சிடர் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் அப்படியே நான் போட்டிருக்கேன் கன்ஃபியூஸ் இல்லாமல். ஸோ இது ஹைப்போட்டெனியூஸ், இது வந்து ஆப்போசிட், இது வந்து அட்ஜஸ்டன்ட். இது ஹைப்போட்டெனியூஸ் கிடையாது, இது அட்ஜஸ்டன்ட். நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இதே டயக்ராம் இந்த இடத்துல. ஸோ அப்போது இது வந்து அட்ஜஸ்டன்ட் வந்து √24a, எல்லாம் வந்து நான் √24a எழுதிக்கிறேன் கொஸ்டினை கொடுத்துருக்கபடி. ஸோ அப்போ சைன் தீட்டா நம்ம போடணும். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியூஸ். ஆப்போசிட் வந்து a, ஹைப்போட்டெனியூஸ் வந்து 5a. ஸோ 5a ஏஏ கேன்சல் ஆகிடும். சைன் தீட்டா வந்து 1/5 வரும். ஸோ இப்போ சைன் தீட்டா 1/5னா சைன் தீட்டா 1/5னா ஒமேகா இன்ட்டு 1/5. ஸோ ஒமேகா ஜெட்டோட வேல்யூ வந்து எனக்கு ஒமேகா/5ன்றது கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் போகிறது. இது வந்து மெத்தட் 1. ஃபஸ்ட்டு மெத்தடில் ஜென்ரலாக நீங்கள் பியூர் ரூலிங் கான்செப்ட் அப்ளை பண்ணி இன்ஸ்டன்ட் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒமேகா ஜெட் இஸ் ஈக்குவல் ஒமேகா/5 வரும். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படி பார்த்தோன்னா, இப்போது எனக்கு இந்த ரொட்டேட் ஆகுதுன்னா இது இப்போது இந்த ஆக்சிஸில் எனக்கு ரொட்டேஷன் நடக்குது, ஒமேகாவில் எனக்கு ரொட்டேஷன் நடக்குதுன்னா அதே ஆக்சிஸில் எனக்கு ஜெட் ஆக்சிஸில் எனக்கு ரொட்டேஷன் நடக்கும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து மியூச்சுவலி ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நெட்டில் இருக்குது. ஸோ இப்போ இது எவ்வளோ ஆங்கிளில் ரொட்டேட் ஆகுதோ அதே ஆங்கிளில் எனக்கு ஜெட் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ சொல்ல வர்றது என்னென்னா, இப்போது இந்த ஆங்கிள் இந்த 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 பாயிண்ட் மட்டும் நான் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிள் நான் எடுத்துக்கிறேன்னா எனக்கு இது வந்து ஏ, இங்கே வந்து ஒரு ஆங்கிளில் எனக்கு ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரொட்டேஷன் நடக்குது. ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டி தீட்டா நான் கன்சிடர் பண்ணிடுறேன். ஸோ அப்போ டி தீட்டான்னு கன்சிடர் பண்ணால் இதோட ஒமேகா வெலாசிட்டி என்ன? ஒமேகா. ஸோ ஒமேகா இன்டூ டிடி. ஸோ டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டூ டிடின்னு வரும். ஓகே, ஸோ அப்போது இது வந்து என்ன சொல்ல வரோம், டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ ஒமேகா டிடி வரும். ஸோ ஆங்குலர் லென்த் எவ்வளோ, இதோடைய ஆர் தீட்டா. ஸோ ஆர் இன்டூ தீட்டா. ஸோ ஆர் இன்டூ இதோட ஆங்குலர் லென்த்து. ஸோ அப்போ ஏ ஒமேகா இன்டூ டிடி இஸ் ஈக்குவல் டு அது இது எவ்வளோ லென்த்தில் ரொட்டேட் ஆகுதோ, தீட்டா எவ்வளோ ரொட்டேட் ஆகுதோ அதே தீட்டாவில் தான் எனக்கு இங்கே ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ஜெட் ஆக்சிஸ், ஸோ ஜெட் ஆக்சிஸ்லையும் அதே ஆங்கிள் தான் ரொட்டேட் ஆகும். ஜெட் ஆக்சிஸ்லேருந்து இது லென்த் எவ்வளோ 5a. ஸோ இப்போ 5a டி தீட்டா சேமாக இருக்கும். அதே போல் ஒமேகா டிடி. ஸோ அப்போது ஒமேகா ஜெட்டு வரும். ஏன்னா இது வந்து இந்த இடத்துல எனக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ ஒமேகா ஜெட்டில் வரும். ஸோ அப்போது 5a இன்டூ ஒமேகா ஜெட் இன்டூ டிடி வரும். ஸோ இப்போ டிடி ஏ கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஒமேகா ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா/5 வரும். இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் போகலாம். எனக்கு நான் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு மெத்தட் தான் நம்மளுக்கு கான்செப்ட்ஸுவலாக இருக்கும். ஏன்னா பியூர் ரோலிங்கில் எனக்கு பாட்டம் பாயிண்ட்ல சேமாக இருக்கும். ஸோ தட் இஸ் த இன்ஸ்டன்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ அதில் நம்ம ஈக்குவேட் பண்ணால் ஈஸியாக ஒமேகா ஜெட் இஸ் ஈக்குவல் ஒமேகா/5ன்றது வரும். இது வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கான 4th ஆப்ஷன் ஆன்சர் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எப்படி செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்றது நான் சொல்கிறேன். நான் திருப்பியாக வரைகிறேன். ஓகே, இது வந்து எனக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஒமேகா. இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எனக்கு ஒமேகா ப்ளஸ்ஸு இது வந்து ஒரு ஸ்மால் டிஸ்க் இருக்குது, இது வந்து ஒரு லார்ஜ் டிஸ்க்குன்றது ஒன்று இருக்குது. ஸோ இது தீட்டா, இது ஏ, இது 2a. ஓகே, இது ஒமேகா ஜெட். ஓகே, இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்ன நம்ம சொல்கிறோம் கண்டுபிடிக்கணும், மேக்னிடியூட் ஆஃப் தி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி என்டையர் அசெம்பிளி அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 17 ma² ஒமேகா/2 நம்ம சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆங்குலர் மொமெண்டம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா IX இன்டூ ஒமேகா எக்ஸ் நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா எல் சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி நம்ம சொல்லுவோம்னா IX ஒமேகா எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் IY ஒமேகா ஒய் ஜே கேப் ப்ளஸ் IZ ஒமேகா Z கே கேப் இப்படி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம சொல்யூஷன் ஆன்சர் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு நான்
ஐஎக்ஸ் ஒமேகா எக்ஸ் எனக்கு எத்தனை ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது, ஒன்று இந்த ஒமேகா, இன்னொன்று வந்து ஒமேகா ஜெட். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ஆக்சிஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த ஆக்சிஸ்னால் என்னது, the amount of inertia passing through the center and perpendicular to the plane of the disc. ஸோ அப்போது எனக்கு இந்த ஃபஸ்ட் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஐஎக்ஸ் அதுக்கு மட்டும் நம்ம ஒமேகா எக்ஸ் ஒமேகா ஒய்ன்றது தெரியணும். ஸோ அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒமேகா எக்ஸ் ஒமேகா ஒய்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒமேகா அதே போல் இதோடைய ஒமேகா. ஸோ இதோட நெட்டு வெலாசிட்டி அப்போ எப்படி வரும்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒமேகாவா. ஸோ இப்போ இதோட ஒமேகா வெலாசிட்டி இங்கே வரும், ஒமேகா இன்ட்டு R1 கேப் வரும், ப்ளஸ் இதோட பர்பண்டிகுலர் R2 கேப்பு. ஸோ இதில் தான் ரொட்டேஷன் நடக்குது எனக்கு. ஸோ அப்போது இது வந்து எனக்கு பியூர் ரோலிங், ஒமேகா ஜெட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு இங்கே ஒமேகா இன்ட்டு சைன் தீட்டான்றது வரும். அந்த ஒமேகா பை 5 வந்து இதோட ஒமேகா ஜெட் ஈக்குவலாக இருந்தாலும் இது வந்து கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போது எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒமேகா நெட்டுன்றது வரும். ஸோ ஒமேகா நெட்டு எனக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இது தீட்டானா ஒமேகா இதோடைய ரிசல்டன்ட்டு. ஸோ R2 கேப் இந்த பக்கம் போச்சுன்னா எனக்கு எப்படி வரும். ஸோ இதோட ரிசல்டன்ட் வந்து எனக்கு இந்த சைடு வரும். ஸோ ஒமேகா நெட்டுன்றது இந்த சைடு வரும். ஏன்னா அங்கே ஒய் ஆக்சிஸ் எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, இதை வந்து ஆப்போசிட்டில் போட்டால் மைனஸ் R2 கேப் வரும். ஸோ இதனால ரொட்டேஷன் நடக்குது, ரெண்டு ஆக்சிஸ்லாம் ரொட்டேஷன் நடக்கிறதுனால எனக்கு இந்த சைடு ஒமேகா நெட்டுன்றது வரும். ஸோ இது வந்து R2 கேப்பு, இந்த இடத்துல எனக்கு வந்து ஒமேகா நெட்டுன்றது வரும் அலாங் தி இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அண்டு R1 கேப் இங்கே கீழே வரும். ஸோ இது வந்து தீட்டா. ஓகே, இப்போது ஒமேகா நெட்டுன்றது நம்மளுக்கு என்னென்னு ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஒமேகா நெட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, இந்த ட்ரையாங்கிள் நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் என்ன நம்ம போட்ட மாதிரி முன்னாடி போட்ட மாதிரி இது வந்து 5A, இது வந்து L√24A, இது வந்து A. ஸோ இப்போ இது வந்து 5A, இது வந்து √24A, இது வந்து A. ஓகே, ஸோ அதில் நான் முன்கூட்டியே நான் சைன் தீட்டா காஸ் தீட்டா எழுதிடுறேன். ஏன்னா இது ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைன் தீட்டா வந்து 1/5, காஸ் தீட்டா வந்து √24/5. ஓகே, இப்போது இதில் எல் சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ ஐஎக்ஸு ஒமேகா எக்ஸ், சாரி ஃபஸ்ட் நான் இதில் ஒமேகா அண்டு ஃபஸ்ட்டு இதில் ஒமேகா 1 அண்ட் ஒமேகா 2 நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் ஒமேகா 1ன்றது என்னென்ன, இது வந்து இதோடைய ஒமேகா நெட்னா ஒமேகா நெட் காஸ் தீட்டா வந்து இந்த அலங்காக இருக்கும். அதே போல் ஒமேகா நெட் சைன் தீட்டா வந்து இதுக்கு அலங்காக இருக்கும். ஸோ அதாவது இங்கே கீழே இருக்கும். ஓகே, சாரி இதுக்கு அலங்காக இருக்கும், மேலே இருக்கும். ஸோ இது வந்து மைனஸ் R2 கேப் இருக்குது. ஸோ அப்போ ஒமேகா 1 இதுக்கு அலங்காக இருக்கிறது ஒமேகா 1. ஸோ ஒமேகா 1 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நெட்டு காஸ் தீட்டா. ஸோ ஒமேகா 1 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நெட்டு வந்து எனக்கு என்னது, ஒமேகா நெட்டு வந்து எனக்கு இங்கே என்னவாக இருக்குன்னா, ஒமேகா நெட்டு வந்து எனக்கு ஒமேகா இன்ட்டு காஸ் தீட்டாவாக இருக்கும். ஏன் காஸ் தீட்டானா இது ஒமேகா. ஸோ ஒமேகா அலாங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு காஸ் தீட்டா, இது சைன் தீட்டா. சைன் தீட்டா கேன்சல் ஆனால் எனக்கு ஒமேகா காஸ் தீட்டா மட்டும் தான் வரும். ஸோ ஒமேகா நெட்டு காஸ் தீட்டானா ஒமேகா இன்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ √24/5, √25/5 இதுதான் எனக்கு என்னது ஒமேகா நெட்டு. ஸோ அப்போது இதில் ஒமேகா 1 ஈக்குவல் டு ஒமேகா நெட் இன்ட்டு காஸ் தீட்டானா ஒமேகா நெட்டு வந்து எனக்கு √24/5 சாரி பை 5 இன்ட்டு ஒமேகா காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா வந்து √24/5. ஸோ √24/5ன்றது வரும். ஸோ இது ஒமேகா வந்து எனக்கு ஒமேகா நெட்டு ஒரு 24/25 ஒமேகான்றது வரும் ஃபஸ்ட் ஆப்ஷனில். ஸோ ஒமேகா 2 வந்து என்னென்னா எனக்கு ஒமேகா 2 இங்கே மேலே. ஸோ ஒமேகா நெட் இன்ட்டு சைன் தீட்டா வரும், சைன் தீட்டா. ஸோ அப்போ ஒமேகா 2 வந்து எனக்கு ஒமேகா நெட்டு வந்து √24/5 ஒமேகான்றது வருது. ஸோ இன்ட்டு சைன் தீட்டா, சைன் தீட்டா வந்து 1/5. ஸோ ஒமேகா 2 வந்து எனக்கு √24 ஒமேகா/25ன்றது வரும். ஸோ இதுதான் ஒமேகா 1 அண்ட் ஒமேகா 2. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ எல் சிஸ்டம் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்னா ஐஎக்ஸ் இன்ட்டு ஒமேகா எக்ஸ். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ரொட்டேஷன் ஆக்சிஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட் நான் எந்த ஆக்சிஸ் எடுக்கிறேன், ஒமேகா 1 இந்த ரொட்டேஷன் ஆக்சிஸ் எடுக்கிறேன். ஓகே, இந்த ரொட்டேஷன் ஆக்சிஸ் எடுக்கிறேன். ஸோ அப்போ அது எடுக்கும்போது ஐஎக்ஸ் என்னது, இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கான இந்த மோட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து this axis. So disk passing through its center and perpendicular to the plane. So in the axis passing through its center and perpendicular to the plane, moment of inertia formula for the disk என்னன்னா ma²/2 or mr²/2 நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் m வந்து ஃபஸ்ட்டு டிஸ்க் ஸ்மால் டிஸ்க்கு ma²/2 வரும், ப்ளஸ் லார்ஜ் டிஸ்க்கு வந்து 4m, இதோட மாஸ் 4m, இதோட ரேடியஸ் வந்து 2a. ஸோ அப்போ 4m × 2a வந்து 4a² மாறிடும். ஆனால் ஸ்கொயர் பண்ணோம்னா by 2. ஓகே, இது வந்து ஐஎக்ஸ் இன்ட்டு ஒமேகா எக்ஸோட வேல்யூ வந்து 24/25 ஒமேகா வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐஒய் ஒமேகா ஒய். ஸோ ஐஒய் வந்து எனக்கு ஒமேகா இங்கே ஜெட் ஆக்சிஸில் வரும். ஸோ அப்போது
சாரி z இல்லை இந்த ஆக்சிஸ் மைனஸ் r2 கேப். ஸோ இதில் இது நம்ம முடிச்சாச்சு, மைனஸ் இந்த வெக்டர் நம்ம பண்ணோம். ஸோ இதில் வந்து எனக்கு ப்ளஸ்ஸு இதோடைய ஆக்சிஸ், இதோட மவுண்ட் ஆஃப் இனேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்குதுன்னா, இங்கேருந்து அதாவது இந்த ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இதோடைய சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஏன்னா நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும் போது இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஃபஸ்ட்டு இங்கேருந்து டிஸ்டன்ஸ் வந்து L ப்ளஸ் இங்கேருந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் எப்படின்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ நான் இதை 0,0 நான் கோஆர்டினேட்ஸ் எடுத்தேன்னா எனக்கு இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்னா ml × m+m. நம்ம இது கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்தோன்னா இங்கே இதோட மாஸ் இன்ட்டு இதோட லென்த்து பை டோட்டல் மாஸு. ஸோ இதோட மாஸ் வந்து 4m பை டோட்டல் மாஸு, 4m × L பை டோட்டல் மாஸ் வந்து 5m. ஸோ 5m போட்டோன்னா இது வந்து 4l/5 வரும் ஃப்ரம் திஸ் ஆக்சிஸ். ஸோ இது வந்து 4l/5னா இது வந்து L/5 இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இங்கேருந்து R2லேருந்து இதோட சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து சென்டர் ஆஃப் மாஸோடைய கோஆர்டினேட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம R2 கேப் இந்த டைரெக்ஷனில் தானே இருக்குது. ஸோ இந்த டைரெக்ஷனில் இருந்து நமக்கு இந்த டைரெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து எனக்கு திஸ் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஆக்சிஸ் ப்ளஸ் திஸ் ஆக்சிஸ். ஸோ இப்போது சர்க்குலர் டிஸ்கில் பேரலாக இருந்துச்சுன்னா, ஸோ இது வந்து எனக்கு பர்பண்டிகுலராக இருந்ததுனால நான் ma²/2 போட்டேன். அதே வந்து இந்த டிஸ்கில் வந்து இந்த ஆக்சிஸில், அதாவது இந்த ஆக்சிஸில் இருந்ததுன்னா அது வந்து எனக்கு /2ல் வரும். ஸோ செமி சர்க்குலர் டயமீட்டருக்கு ஆக்சிஸில் வந்து இப்போது ma²/2 பர்பண்டிகுலர் இருந்ததுன்னா எனக்கு டயமீட்டருக்கு ஆக்சிஸில் ma²/4ன்றது வரும். ஸோ இப்போ இந்த ஆக்சிஸில், அதாவது R2 கேப் டைரெக்ஷனில், இந்த R2 கேப் டைரெக்ஷனில் நம்ம போட்டோம்னா இங்கே வந்து எனக்கு ma²/4 வரும் அபவுட் ஃபார் த ஃபஸ்ட்டு டிஸ்க்கு ப்ளஸ்ஸு செகண்ட் டிஸ்க்கு வந்து 4m2a² வரும். ஏன்னா 4ma²/4 வரும் இன்ட்டு ஒமேகா 2 வந்து எனக்கு √24/25 ஒமேகா R2 கேப்ன்றது வரும். இதுதான் L சிஸ்டம். இது வந்து R2 கேப் மைனஸில் வரும், ஏன்னா மைனஸ் டைரெக்ஷன் தானே இருக்குது. ஸோ அப்போ இது மைனஸ்னால் இந்த மைனஸ் நான் இந்த பக்கம் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே மைனஸ் வந்துடும். ஸோ இப்போ L சிஸ்டம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இது என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே கீழே நல்லா கிளியராக எழுதுகிறேன். ஸோ L சிஸ்டம் ஈக்குவல் டு இந்த ரெண்டு டேர்ம் நம்ம இது பண்ணோம்னா ma²/2 ப்ளஸ் 16ma²/2. ஸோ 16ma²/2 ப்ளஸ் ma²/2 17ma²/2 வரும். ஸோ 17ma²/2 24/25 ஒமேகா மைனஸ் ma²/4 ப்ளஸ் 4ma²/4. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ வரும்னா, அப்ராக்சிமேட்டாக இது நான் போடுறேன், இது கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன எவ்வளோ வரும்னா உங்களுக்கு 23.45 ஒமேகா √24/25ன்ற டேர்ம் வரும் இன்ட்டு R2 கேப்ன்றது வரும். ஸோ இதே நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 8.1 ma² ஒமேகா மைனஸ் R1 கேப் ப்ளஸ் மைனஸ் 4.59 ma² ஒமேகா R2 கேப் வரும். ஸோ இதில் ma² ஒமேகா காமனாக எடுத்து இதோட ரிசல்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா L சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ வரும், 9.31 ma² ஒமேகான்றது வரும். ஓகே, ஸோ இதுதான் L சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ ஆனால் இங்கே 17 ma² ஒமேகா/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம்ன்றது ஒரு புதுசாக ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம்னா ஒன்றும் இல்லை. ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம்னா இட்ஸ் ரொட்டேட்டிங் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ஸோ அதோடைய ஆக்சிஸ்லேயே மட்டும் ரொட்டேட் ஆச்சுன்னா அதான் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ ரொட்டேட் ஆகுது, இந்த ஆக்சிஸில் இது ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல நான் சென்டர் ஆஃப் மாஸில் நான் ரொட்டேட்டரி அப்சர்வர் நான் உட்காருக்கேன். ஸோ ரொட்டேட்டரி அப்சர்வர், ஏன்னா நம்ம எல்லாமே என்னது ரெஸ்பெக்ட் சென்டர் ஆஃப் மாஸ் தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ரொட்டேட்டரி அப்சர்வர் இருக்கும்போது எனக்கு R2 கேப் இந்த R2 டைரக்ஷன் எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரொட்டேட்டிங் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் மட்டும் தான் பண்ணும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ R2 கேப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த ஒட்டுமொத்த டேர்ம் கேன்சல் ஆகும். ஸோ இந்த ஒட்டுமொத்த டேர்ம் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு ஒமேகா நெட் வந்து டைரக்ட்லி ஆக்ட் ஆன் இதில் மட்டும் தான் ஆக்ட் ஆகும் சென்டர் ஆஃப், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் இந்த
ஒமேகா R1 கேப்பில் மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஒமேகாவில் மட்டும் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த ஒமேகாவில் மட்டும் ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த ஒமேகா 24/25 வந்து நான் டேரெக்டாக ஒமேகான்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டேரெக்டாக ஒமேகான்னு எடுத்தால் இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ma² + 6 ma² ஸோ இன்ட்டு ஒமேகானா 17 ma²2 ஒமேகான்றது வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இங்கே எழுதுறேன். ஸோ ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் ஃபார் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் we consider only omega. So 17 ma²2 plus 16 ma²2 into ஒமேகான்றது வரும். ஸோ அப்போ L ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 17 ma²2 into ஒமேகான்றது வரும். ஸோ திஸ் இஸ் அவர் option for the second answer, second option. So it is only applicable for if we consider spin angular momentum, or else it is not the correct answer. Okay, so question la edume solla rotating observer spin angular momentum consider பண்ணலாமா இல்லையா அது எதுவுமே சொல்ல. So for that we are choosing the best option as 4. So second option is also right if you choose the second option. Okay, next வந்து third option பற்றி இப்போ பேசுவோம். third and first option பற்றி இப்போ பேசுவோம். இப்போ தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறது, the magnitude of the angular momentum of the center of mass of the assembly about 0.2. ஸோ இந்த ஒட்டுமொத்த அசம்பிளி உடைய சென்டர் ஆஃப் ஒட்டுமொத்த அசம்பிளியோட ஆங்குலர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ magnitude of the center of mass of the assembly about 0.2. இந்த சென்டர் ஆஃப் மாஸோட அசம்பிளி இந்த 0.2ல். ஸோ ஓவை பொறுத்து இந்த சென்டர் ஆஃப் மாஸில் எனக்கு ஆங்குலர் மொமெண்டம் எங்கே இருக்குன்றது கேட்குறாங்க. ஓகே, அது வந்து என்ன சொல்கிறாங்க 81 ma² ஒமேகான்றது சொல்கிறாங்க. ஸோ நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம தெரியும். ஸோ இந்த டிஸ்க்கு நீங்கள் போட்டாலும் அவ்வளோ இம்பார்ட்டன் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். டிஸ்க் என்ன, அதோடைய ஆங்கிள் ஹைப்போடென்யூஸ் எப்படி கண்டுபிடிது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இப்போது magnitude of the angular momentum of the center of mass of its assembly about 0.2. ஸோ ஓ பேஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஓன் ஆக்சிஸில் இது ரொட்டேட் ஆகுது, இப்படி சுற்றி வருது. ஓகே, அதே போல் இதையும் இதை சுற்றி வருது. ஓகே, ஸோ இட் ரொட்டேட்டிங். ஓகே, இப்போது இது ரொட்டேட் ஆகுதுல்ல. ஸோ இப்போது வெலாசிட்டி எந்த டைரெக்ஷனில் ஃபார் த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்து இன்சைட் தி பிளேன் இருக்கும், ஏன்னா அப்படி தானே சுற்றி வருது. ஸோ ரொட்டேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்சைட் தி பிளேன், வெலாசிட்டி வந்து உள்ள ஆக்ட் ஆகும். ஸோ வெலாசிட்டி வந்து டைரெக்ஷன் வி இன்சைட் தி பிளேன் இருக்கும். ஓகே, இப்போது எல்சிஎம். ஸோ எல்சிஎம் என்ன, எல்சிஎம் வந்து என்னது m × r × VCM. ஸோ இதோட டோட்டல் அபவுட் 0.2ல் இப்போ ஒட்டுமொத்த மாஸுடைய ஆங்கிள் மட்டும் அப்படி சென்டர் ஆஃப் மாஸ் என்னென்னா இது ஒட்டுமொத்த இது m + 4m. ஸோ 5m × இதோட RCM, இதோட ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் என்ன. ஸோ இப்போ இது தீட்டானா இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்னது. ஸோ இது இங்கேருந்து இதோட சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்டன்ஸ் ஆர் கேப்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் வெக்டர் ஆர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொசிஷன். ஸோ இது வந்து என்னது ஆர் காஸ் தீட்டா. ஸோ அப்போது ஆர் × காஸ் தீட்டா இன்ட்டு எனக்கு m × r × VCM. ஸோ VCM வந்து எனக்கு வந்து என்னது VCM வெக்டார். ஓகே, சாரி m × VCM. ஸோ இது இப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா எனக்கு L ப்ளஸ் இங்கே வந்து 4l/5ன்றது வரும். ஸோ இப்போ இது பொசிஷன் வந்து எனக்கு என்னது L + 4l/5. ஸோ இது நான் இங்கே வேணாம் இது டீட்டெயிலாக போகிறேன். ஃபஸ்ட் நான் இதோட ஃபார்முலா மட்டும் எழுதிடுறேன், m × r × VCM, ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு. ஓகே, இப்போ நான் VCM கண்டுபிடிக்கிறேன். ஸோ VCMனா என்னது r ஒமேகா. ஸோ r ஒமேகானா இந்த r காஸ் தீட்டா. ஸோ r காஸ் தீட்டா × ஒமேகா, இதுதான் VCM. ஓகே, ஸோ அப்போ VCM வந்து r காஸ் தீட்டா × ஒமேகான்றது இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே ஒமேகாவோட வேல்யூ எனக்கு என்னது ஒமேகா Z. இது வந்து எனக்கு ஒமேகா Z, ஏன்னா இந்த ஆக்சிஸ் தான் நம்ம பார்க்குறோம், ஓல அபவுட் 0.2 தான் நமக்கு பார்க்குறோம். ஸோ அப்போ ஆர் காசிட்டா × ஒமேகா Z வந்து எனக்கு ஒமேகா/5ன்றது வரும். ஸோ இந்த V காசிட்டாவை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இதுதான் எனக்கு வெலாசிட்டி ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ VCM வந்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் LCM is equal to m × r. ஸோ இது r × r காசிட்டா × ஒமேகா/5. ஓகே, ஸோ இங்கே வந்து டோட்டல் மாஸ் நம்ம பண்ணணும், ஏன்னா டோட்டல் மாஸ் தான் நம்ம பார்க்குறோம் அபவுட் 0.2ல். ஸோ அப்போ இது வந்து 5m வரும். ஸோ 5m கெட் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 × r² காஸ் தீட்டா × ஒமேகான்றது வரும்.
ஸோ இது நீங்கள் ஃபர்தராக சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு சாரி இங்கே எம்மை கேன்சல் பண்ணிட்டு பாருங்க 5 தான் கேன்சல் பண்ணோம், இங்கே எம் அப்படியே தான் இருக்கும். ஸோ எம்மு 5 கேன்சல் ஆகிடும், 5 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது இங்கே வந்து எனக்கு எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர்ன்றது என்னென்னு இங்கே பொசிஷன் ஆக்டர் இதோட டிஸ்டன்ஸ் தான் 6. ஸோ இது நான் எல்லு இங்கே 4l/5. ஸோ எல்லு ப்ளஸ்ஸு 4l/5 தி ஹோல் ஸ்கொயர். காசிட்டாவோட வேல்யூ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி என்னது காசிட்டா, இது வந்து தீட்டானா இது வந்து 224a, இது வந்து நம்ம ஏ, இது வந்து 5a. ஸோ காசிட்டா வந்து அட்ஜஸ்டன்ட் வந்து √24a பை ஹைப்போடெனியூஸ் வந்து 5a. ஸோ காசிட்டா வந்து √24/5. ஸோ இந்த காசிட்டா அவங்க சப்ஸ்டிட் பண்ணால் √24/5 ஒமேகா வரும். ஸோ அப்போது இதை சால்வ் பண்ணினா m இன்ட்டு இது எல் 5l² + 9l² 81l²/25 வரும். ஸோ அப்போது இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா m இன்ட்டு 5l + 4l 9l/5 the whole square √24/5 ஒமேகா வரும். இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 81 இன்ட்டு 24/125 இன்ட்டு m/a² ஒமேகான்றது வரும். அப்ராக்சிமேட்டாக நான் போடுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு எல் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் வரும். ஆனால் இங்கே வெறும் 81 ma² ஒமேகா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து ராங்கான ஆப்ஷன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொன்னாலும் the magnitude of the z component is 55 ma² ஒமேகா. ஸோ z காம்பனண்ட் வந்து என்ன சொன்னாலும் 55a² ஒமேகான்றாங்க. ஸோ நான் இப்போது இந்த இடத்துல நான் ஆங்குலர் மொமெண்டம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இது வந்து மேக்னிடியூட். ஸோ இது வந்து சிஎம் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வந்து எனக்கு 81 × 24/125 ma² ஒமேகான்றது வருது. ஸோ இதோடைய அப்ராக்சிமேட்டாக நம்ம இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோன்னா, டைரக்ஷன் எப்படி எல்லோடைய டைரக்ஷன் v இன்ட்டு ஆர் இன்ட்டு விசிஎம். ஸோ ஆர் இன்ட்டு விசிஎம், ஸோ ஆர் வெக்டார் இன்ட்டு விசிஎம். ஸோ விசிஎம்னா எனக்கு டைரக்ஷன் வந்து அப்போர்டில் இருக்குது. ஸோ ஆர் இன்ட்டு விசிஎம் எனக்கு டைரக்ஷன் இந்த சைடில் இருக்குது, சாரி இந்த சைடில் இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு ஆங்குலர் மொமெண்டமோட டைரக்ஷன் எல்சிஎம், எல் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, இப்போது மேக்னிடியூட் ஆஃப் தி ஜெட் காம்பனண்ட் நம்ம கேட்குறான். ஸோ ஜெட் காம்பனண்ட் என்ன, சென்டர் ஆஃப் மாஸ் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் ஜெட் காம்பனண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, இந்த பக்கம் எல்சிஎம் இருக்குது. ஸோ எல்சிஎம் வந்து இதோட மேக்னிடியூட் நான் டேரெக்டாக எழுதுறேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 83.33 சம்திங் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி போட்ட மாதிரி நம்ம இது முன்னாடி ஈக்குவேஷன் நம்ம இது கண்டுபிடிச்சிருப்போம் அபவுட் தி மேக்னிடியூட் ஆஃப் தி ஆங்குலர் மொமெண்டம். நம்ம இதில் வந்து 8.1 ma² ஒமேகா r1 மைனஸ் 4.95 ma² ஒமேகா r2 நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து இதோட டைரக்ஷன், இது வந்து இதோட டைரக்ஷன். ஸோ நம்ம நார்மலாக நம்ம இந்த இடத்துல r2 எடுத்துருவோம். ஸோ மைனஸ்னால் நம்மளுக்கு அப்போர்டில் இருக்கும். ஸோ அப்போ அப்போர்ட்னா டைரக்ட்லி ஆப்போசிட் எனக்கு 4.95 மேக்னிடியூடில் மேலே இருக்கும். ஸோ அப்போ 4.95. அப்புறம் இந்த டைரக்ஷன் எனக்கு 8.1 இருக்குது. இதுதானே ஒமேகா டைரக்ஷன், r1 டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த சைடு எனக்கு 8.1 இருக்கும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணி இதோட நீங்கள் ரிசல்ட்டை எடுத்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டும் சால்வ் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டை எடுத்தீங்கன்னா, சாரி இது ரெண்டும் சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து தீட்டா வரும். ஸோ இது தீட்டானா, இது கொஞ்சம் கான்செப்ட்ஸுவலானது. ஸோ இது தீட்டானா இது எனக்கு தீட்டா. ஸோ இது தீட்டானா எனக்கு இது 90 - தீட்டா. ஸோ இது 90 - தீட்டா எனக்கு இது வந்து தீட்டா. ஸோ அப்போது இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த இடத்துல 85 சம்திங் வரும். ஸோ 85 காசிட்டா வந்து √24/5. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண மேலே ப்ளஸ் கீழே வந்து 8.1 சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா வந்து 1/5. ஸோ 1/5. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணினா, அதாவது என்னென்னா 85 something இன்ட்டு காசிட்டா வந்து √24/5 மைனஸ் 8.1 இன்ட்டு 1/5. இதுதான் வந்து என்னது எல்சிஎம் ஆஃப் தி ஜெட் காம்பனண்ட். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் தி ஜெட் காம்பனண்ட், சாரி இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் தி ஜெட் காம்பனண்ட், ஏன்னா இதுதானே ஜெட் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஜெட் காம்பனண்ட் வந்து எனக்கு ஃபைனலாக என்ன வரும்னா, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 18.42. இது வந்து ஒரு மேக்னிடியூட், வெளில வந்து எனக்கு ma² ஒமேகா இருக்கும். ஸோ அப்போ 18.43 ma² ஒமேகான்றது வரும். ஸோ இதுதான் வரும், எனக்கு 55 ma² வராது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ராங் ஆன்சர். ஸோ திஸ் ஆல் அபவுட் திஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நீங்கள் பொறுமையாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இதோட மேக்னிடியூட்லாம் கேல்குலேட் பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் வரும். ஸோ இது கொஞ்சம் லென்த்தான கொஸ்டின். ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க.
இதை ஃபர்தரான கொஸ்டின்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.